ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மனநிலையோடு தேர்வுக்கு படிப்பவர்கள் ஒருபோதும் தேர்ச்சி அடைய முடியாது. இதான் வந்து பார்த்தா நீங்கள் தமிழிலேயே பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படின்னா, நாம் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து நிறைய தாட்ஸ் வந்து வரும். ஓகேவா? அதாவது பாசிட்டிவ் தாட்ஸும் வரும், நெகட்டிவ் தாட்ஸும் வரும். ஓகேவா? பாசிட்டிவ், நெகட்டிவ் 2ம் சேர்ந்தா தான் அந்த நியூட்ரல். நம்ம லைஃப் வந்து நியூட்ரலாக கொண்டு போனோம் அப்படின்னா 2 தாட்ஸுமே நமக்கு வந்து தேவை. ஓகேங்களா? ஆனால் அந்த நெகட்டிவ் தாட்ஸோடவே நாம் ஒரு விஷயத்தை அணுகும்போது கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய அந்த செயல்பாடுமே நெகட்டிவாக தான் மாறும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் நான் சொல்லக்கூடிய இந்த 5 மனநிலை படிக்கக்கூடிய நீங்கள் நபராக இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அது என்ன ஆகுன்னா, உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக ஃபெயிலியரை கொடுக்கும். ஓகேவா? அந்த தாட்ஸ் வந்து ஒரு செகண்ட் வந்து போகுது, ஒரு 1 டே வந்து போகுதுன்னா பிரச்சனை இல்ல. அது நம்ம கூடவே இருக்கு. ஓகே. அந்த சிவின்னு ஒரு படத்தில வந்து பார்த்தா, இந்த ஷோல்டர் மேலேயே ஒரு ஆவி இருக்கும் பாருங்க. அதே மாரி வந்து பார்த்தா, என் கூடவே இருக்கு சார் இந்த மைண்ட் செட் அப்படின்னா, அது என்ன ஆகுன்னா, உங்களுடைய படிக்கக்கூடிய வேகத்த குறைக்கும், உங்க மேல இருக்கிற நம்பிக்கை குறைக்கும், உங்க வாழ்க்கைக்குரிய எதிர்காலம் வந்து கேள்விக்குறியா மாறும். சரியா? ஸோ இந்த மனநிலையோட நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் அத மாத்திக்கிட்டு படிக்க பாருங்க. ஓகேவா? ஸோ அது என்னன்றத சொல்றேன். நீங்க எந்த மனநிலையோட இருக்கீங்கன்றத கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் இந்த நம்ம மைண்ட் செட் நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா, நாம எந்த மைண்ட் செட்டோட ஒரு விஷயத்த அணுகுறோமோ, அந்த ரிசல்ட்டும் அத பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? சிம்பிளா இப்ப நான் ஒரு சைக்கிள ஓட்ட போறேன் அப்படின்னா கூட, என்னால கண்டிப்பா வந்து இந்த சைக்கிள ஓட்டிட முடியும் அப்படின்னா, இன்னைக்கு இல்லனாலும், நாளைக்கு இல்ல நாளான்னைக்காச்சும் நம்ம வந்து ஓட்ட கத்துப்போம். ஓகேவா? ஆனா, நான்லாம் எங்க சைக்கிள் ஓட்ட கத்துக்க போறேன், என்னால எங்க முடியும் நம்ம நெனச்சு, அந்த சைக்கிள வந்து பார்த்தீங்கன்னா 10 முறை ஏன் 1 வருஷம் ஃபுல்லா ஓட்டியிருந்தா கூட, மைண்ட்ல என்ன பதிய வச்சுட்டீங்க, எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. அப்ப எத்தன முறை நீங்க ஓட்டுனாலும் சைக்கிள் ஓட்ட தெரியாம தான் போகும். ஓகேவா? அதாவது நம்ம எண்ணம் எப்படி இருக்கோ, நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தான் அமையும். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ அப்ப அப்படின்னும்போது இந்த 5 மனநிலையோட நீங்க இருந்தீங்க அப்படின்னா, அந்த செயல்பாடும் அப்படி தான் அமையும். அதனால அத தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். முதல் மனநிலை என்ன அப்படின்னா, தன் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள். ஓகேவா? இது 100ல கிட்டத்தட்ட 50% பேர் இந்த மைண்ட் செட்ல கண்டிப்பா இருப்பீங்க. ஓகேவா? என்னன்னா அப்பப்போ வந்து போகும். பட் ஆனா என்னன்னா, அத யார் ஒருத்தர் தவிடுபொடியா மாத்துறாங்களோ, அவங்களால தான் ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? அதாவது என் ஃப்ரெண்டு அப்ளை பண்ணா தான் நான் அப்ளை பண்ணேன். என் அப்பா வற்புறுத்துனா தான் நான் போய் இந்த எக்ஸாம் எழுதுறேன். இப்போ மே மாதம் வந்துச்சா, மே மாதம் லீவா இருக்கு. இந்த லீவ்ல நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான் படிக்கிறேன். ஓகேவா? ஃப்ரீயா வீட்ல சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீன்னா, நான் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாரி வந்து எனக்கு வேலை வாங்க நம்பிக்கை இல்ல. ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கையில படிக்கிறேன். இந்த மாரி தாட்ல நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால சக்ஸஸ ரீச் பண்ண முடியாது. நீங்க எவ்வளவு அறிவாளியா இருந்தாலுமே. ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட்டு உங்கள நம்பணும். நான் ஒரு எக்ஸாமுக்கு படிக்க போறேன். என்னால கண்டிப்பா அந்த தேர்வுல வெற்றி பெற முடியும். அந்த வெற்றியை நோக்கி தான் நான் பயணிக்க போறேன். வெற்றி அடைய வரைக்கும் என் நம்பிக்கை, என் தன்னம்பிக்கை ஒருபோதும் குறையாது. ஓகே. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டு உங்கள நம்பணும். உங்கள நீங்க நம்பி படிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ உங்க மேல நம்பிக்கை ஒரு நாள் குறையலாம். ஒரு ஒரு 1 வாரம் கூட குறைவா இருக்கலாம். இந்த வாரம் படிக்க வேணாம்னு டவுட்டா இருக்கு. அடுத்த வாரம் டக்குனு அப்போ நான் கம்பேக் குடுத்துடணும். நான் படிப்பேன். என்னால முடியும்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதே மைண்ட் தாட்டோட இருந்தீங்க அப்படின்னா, நேரங்கள் போயிட்டே இருக்கும். ஓகேவா? உங்க பலகீனம்லாம் வெளிப்பட ஆரம்பிச்சுரும். ஓகேவா? நம்பிக்கை குறைய குறைய என்ன ஆகும் அப்படின்னா, படிக்க வேண்டிய டாப்பிக்கா இருக்கட்டும், படிச்ச விஷயம் எல்லாமே மறக்கிற மாரி ஒரு ஃபீல் வந்துரும். ஓகேவா? அதனால வந்து எப்போதுமே உங்க மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை 1 நாள், 2 நாள் குறையலாம், அது கூடலாம். ஓகேவா? ஆனா கான்ஸ்டன்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து கரெக்ட்டா வச்சுக்கோங்க. உங்க மீது நம்பிக்கை துளியும் குறையாம பார்த்துக்கோங்க. இதான் நீங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேவா? 2வது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தவர் மீது நம்பிக்கை. என்ன சார் ஃபர்ஸ்ட்டு சொன்னீங்க, அதாவது என் மீது நம்பிக்கை வைக்கணும்னு சொன்னீங்க. ஓகே. அடுத்தவர் மீது என்ன சார் நம்பிக்கை அப்டின்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்ன அப்டின்னா, அதாவது நாம எப்படி வாழுறோன்றத விட, நம்ம கூட இருக்கவங்க எப்படி வாழ்றாங்க, ஓகேவா? நாம வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி சோறு குடிக்கிறத நெனச்சு கூட நமக்கு கவல கிடையாது. ஆனா நம்ம கூட இருக்கவன் சுடுசோறு சாப்பிடுறான்ற கவல தான் அதிகமா இருக்கும். அதே மாரி தான் இங்க என்ன அப்டின்னா, நாம ஒரு எக்ஸாம் படிச்சுட்ருப்போம். நம்ம ஃப்ரெண்டு நம்ம அகாடமிலயோ, இல்ல வேற அகாடமில படிக்கும்போது என்ன தாட் வரும்னா, அவன் வேலைக்கு போயிடுவானோ! அவனால வேலை வாங்கிட முடியுமோ! என்னால முடியாதோ! ஸோ அப்ப என்னன்னா, அவங்க மீது வச்ச நம்பிக்கைய உங்க மேல வைங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீன்னா, நான் பாஸ் பண்ணுவேனா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா அவன் பாஸ் பண்ணிடுவான். ஏன்னா அவன் அவன் வந்து ஸ்கூல்லேயும் நல்லா படிப்பான். காலேஜும் நல்லா படிப்பான். அவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ்ல கோல்டு மெடலு. அவலாம் வேலைக்கு போயிடுவா. அப்போ நம்ப மீது நம்பிக்கை வச்ச பிறகு தான் நம்ம மத்தவங்க மீது வைக்கணும். நம்ம மீது வைக்கக்கூடிய நம்பிக்கைய விட மத்தவங்க மீது நம்பிக்கை குறைவா தான் இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நம்பள நம்புறோமோ இல்லையோ, மத்தவங்கள நம்ப ஆரம்பிச்சோம். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப
ஒரு கெட்ட பழக்கனே வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயத்த வச்சுக்காதீங்க. இப்போது கில்லி படத்துல விஜய் சொல்லுவாரு பார்த்தீங்களா? "தம்மா துண்டு பிளேடு மேல வச்ச நம்பிக்கைய உன் மேல வை ஜெயிக்கலாம்." ஓகேவா? அதே மாரி தான் மத்தவங்க மேல நீங்க ஒரு சில நம்பிக்கை வைங்களேன். கண்டிப்பா இவங்க வேலைக்கு போயிடுவாங்க, அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அவன் படிச்சா பாஸ் ஆயிடுவான்டா. அவன் ஒரு மாசம் கிளாஸ் போனானா வேலைக்கு போயிடுவான்னு நம்ம சொல்றோம் பார்த்தியா? அந்த நம்பிக்கைய உங்க மேல வைங்க. ஓகேவா? அடுத்தது 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த வருஷம் கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். எப்புட்றா சொல்ற? எங்க அப்பா போயிட்டு ஜோசியம் பார்த்தாரு. அதில வந்து பார்த்தோன்னா, கண்டிப்பா உன் பையனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருமா? ஓகேவா? அதே மாரி வந்து அதிர்ஷ்டம் எனக்கு வந்து பார்த்தோன்னா, இப்போ என் பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கு. எனக்கு குரு பெயர்ச்சி நடக்குது. சனி பெயர்ச்சி முடிஞ்சு போச்சு. 7 நாடு சனி முடிஞ்சு போச்சு. என்னால இப்போ வேலை வாங்கிட முடியும். அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ஷ்டத்தையும் ஓகேவா? ஜோதிடத்தையும் நம்பி வந்து சில பேர் இருப்பாங்க. ஓகேவா? நான் அதே நம்ப வேணான்றத நான் சொல்லல. நல்லா கவனிச்சுக்கோங்க. கடின உழைப்பும், நம்பிக்கையும் யார் ஒருத்தர்கிட்ட இருக்கோ, அவங்க கிட்ட தான் அதிர்ஷ்டம் இருக்கும். இல்லைன்னா அது இஷ்டத்துக்கு இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? நம்பிக்கையும், கடின உழைப்பும் யார்கிட்ட இருக்கோ, அவங்கிட்ட மட்டும் தான் அதிர்ஷ்டம் இருக்கும். மத்தவங்ககிட்டலாம் அது இஷ்டத்துக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டம் உங்ககிட்ட இருக்கணும் அப்டின்னா, இல்ல அ ஜோதிடம் பலிக்கணும் அப்டின்னா, நம்பிக்கையோட நீங்க கடின உழைப்ப செலுத்துங்க. அதாவது கடின உழைப்புமே இந்த இடத்துல என்ன சொல்ல அப்டின்னா, படிக்கிறது. ஓகேவா? அதனால ஜாதகத்த மட்டும் நம்பி, அதிர்ஷ்டத்த மட்டும் நம்பி இருக்காதீங்க. எனக்கு இந்த வாட்டி வேலை கிடைச்சிரும். இதுல அதாவது ஜாதகத்துல போட்டிருக்கு. எனக்கு வந்து லக் இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகேவா? லக்கு அ இந்த அதாவது அதிர்ஷ்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாட்டின் மீது ஆர்வம், நம்பிக்கையும் வச்சிருக்கீங்களோ அத பொறுத்து தான். ஓகேவா? அதனால சும்மா நீங்க படிக்காமயே எனக்கு ஜாதகத்துல போட்டிருக்கு. எனக்கு கண்டிப்பா அதிர்ஷ்டம் அடிச்சிரும். நான் வந்து மச்சக்காரன், நான் யோகக்காரன், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகக்காரன். ஓகேவா? நான் அதிர்ஷ்டக்காரன்னு சொல்லிலாம் வந்து யோசிக்காதீங்க. இங்க அதெல்லாம் கை குடுக்கவே குடுக்காது. நீங்க உங்க உழைப்பையும், நம்பிக்கையும் செலுத்தாம இருக்கிற வரைக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்டின்னா, 4வது விஷயம். ஓகேவா? என்ன அப்டின்னா ரீசன். ரீசன் மீன்ஸ் என்ன அப்டின்னா, இன்னைக்கு நீங்க படிக்காம போயிருக்கலாம். ஓகே. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, காரணம் சொல்லுவாங்க. சார் எனக்கு வந்து உடம்பு சரியில்ல. அதனால தான் நான் படிக்கல. நான் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போறேன். அதனால என்னால வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ் பண்ண முடியல. நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். என்னால பாஸ் பண்ண முடியல. நான் வீட்லேருந்தே படிக்கிறேன். ஸ்ட்ரெஸ்ல படிக்கிறேன். என்னால பாஸ் பண்ண முடியல. ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் போற எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் போற இன்ஸ்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சரியா சொல்லிக் குடுக்கல. நான் ஓஎம்ஆர் டெஸ்ட்ட வந்து ஒழுங்கா அட்டெண்ட் பண்ண முடியல. ஓஎம்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா, டேமேஜ் ஆயிருக்கு. கொஸ்டின் வந்து சரியா எடுக்கல. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க படிக்காததுக்கு 1000 காரணத்த தேடி வச்சுப்பாங்க. நம்ம காரணத்த தேடி அடுக்கி வைக்கும்போது, ஈஸியா நம்ம சமாளிக்கிறதுனால, நம்ம மீது இருக்கக்கூடிய குறை நமக்கு தெரியாம போயிடுது. அப்போ நம்ம மீது இருக்க குறை நமக்கு தெரிஞ்சா தானே நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன ப்ராப்ளம், ஏது என்றது தெரிஞ்சு, அதுக்கேத்தா மாரி அ செயல்பாட வந்து நம்ம செய்வோம். அத விட்டுட்டு, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லி நம்ம தப்பிக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்டின்னா, அது எங்க வந்து இப்ப நம்ம சொல்லி காரணம் சொல்லி இப்ப தப்பிக்கலாம். ஆனா உண்மை காரணம் எப்போ எக்ஸாம் கிட்ட வரும்போது மாட்டிப்போம். எக்ஸாம் அன்னைக்கு இந்த காரணம் எல்லாமே தவிடுபொடி ஆயிடும். காரணம் எல்லாமே தவிடுபொடி ஆயிடும். ஓகேவா? இத நெறைய பேரோட நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணாம இருக்காங்க பார்த்தீங்களா? மேக்ஸிமம் இவங்க தான் அந்த காரணம் சொல்லுவாங்க. படிக்காம இருக்கிறவங்களும் இந்த காரணம் சொல்லுவாங்க. அதேமாரி வேலை எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. வேலை கிடைச்சிருக்காது. அவங்க 1000 காரணம் சொல்லுவாங்க. ஓகேவா? நான் நான் போன நான் வந்து எக்ஸாம் அன்னைக்கு வந்து டவுன் பஸ்ல போயிட்டேன். ஒரே வேர்வை. அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட எழுத முடியல. என் எக்ஸாம் ஹால்ல தண்ணியே கொண்டு வரல. ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தா வந்த எக்ஸ்டர்னல் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து டைமே சரியா சொல்லல. 1/2 அன் ஹவர் வரும்னு சொல்லணுமா இல்லையா? அவர் சொல்லவே இல்ல. நான் டைமிங்கே பார்க்கல. கடைசியா வந்து ஒரு 1/2 அன் ஹவர்ல 50 கொஸ்டின் வந்து அட்டெண்ட் பண்ண பார்க்காமயே நான் ஷேட் பண்ணிட்டு வந்தேன். அந்த 50 கொஸ்டின் எனக்கு 40 கொஸ்டின் தெரியும். இப்படிலாம் உருட்டுவாங்க. சில பேர் இன்னும் ஒரு படி மேல போயிட்டு, நான் எழுதின எக்ஸாம் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேனே இல்ல. அந்த ஈரம் பட்டு பட்டு எதுவும் சொல்லி நான் வந்து கர்ச்சீஃப் அன்னைக்கு எடுத்துன்னு போல. ஓகேவா? அந்த டென்ஷன்லேயே வந்து நான் நெறைய கொஸ்டின் தப்பு பண்ணிட்டேன். நான் எழுதின டேபிள் வந்து பார்த்தோன்னா, கட 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 கடன்னு ஆடிட்டே இருந்துச்சு. அது கவர்மெண்ட் ஸ்கூல்ல கடன்னு ஆடிச்சனால, எனக்கு ஷேட் பண்ணவே முடியல. நான் பொறுமையா ஷேட் பண்ணி டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? நான் காலைல இட்லி சாப்பிட்டு போயிட்டேன். நான் காலங்காத்தால பூரி சாப்பிட்டு போயிட்டேன். ஓகேவா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, என்னால வந்து வேலைக்கு போ முடியல சாரி. ஓகே. நான் காலங்காத்தால பொங்கல் சாப்பிட்டு போயிட்டேன். அதனால என்ன எக்ஸாம் ஹால்ல போயிட்டு என்னால பொங்கி எந்த ஒரு கொஸ்டினுமே எழுத முடியாம நான் மங்கி போய் சொங்கி ஆயிட்டேன். இப்படிலாம் சொல்லி ஏகப்பட்ட காரணத்த நம்ம சொல்லுமே தவிர, ஆனா உண்மையான காரணம் நாம படிக்கல. அதனால தான் நாம வந்து வேலைக்கு போக முடியல. உண்மையிலேயே நாம வந்து படிக்கல. அதனால தான் நம்ம வந்து எக்ஸாம் பார்த்து பயப்படுறோன்ற அந்த உண்மை காரணத்த நம்ம ஒத்துக்க மாட்டோம். அதனால தயவு செஞ்சு காரணத்த சொல்லி தள்ளி போடாதீங்க. காரணத்த சொல்லி உங்க மேல இருக்க குறைய நீங்களே மறைக்க பார்க்காதீங்க. அப்படி மழுப்ப பார்த்தீங்க அப்படின்னா, என்னைக்காச்சும் ஒரு நாள் அது வெளிப்பட்டுரும். ஓகேங்களா? ஸோ அந்த தப்ப தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாதீங்க. ஓகேவா? அடுத்தது 5வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்புறம் பார்த்துக்கலாம். இது ரொம்ப 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 கெட்ட பழக்கம்ப்பா.
நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் என்ன கூட எடுத்துக்கோங்க. நான் இந்த வீடியோ வந்து ஆக்சுவலா நேத்து நைட்டே போடணும்னு நெனச்சேன். ஓகே. நேத்து நைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன்ல சார்ஜ் இல்ல. சரி சார்ஜ் போட்டு வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா, கிளியர் வியூ கிடைக்கல. ஓகேவா. ஏன் நைட் அந்த கேப் போட்டு போடும்போது வந்து என் மூஞ்சி சுத்தமா தெரியுமா, ஏதோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, அ எப்படி சொல்றது? ரொம்ப மங்கலா இருக்க மாரி இருக்கு. கிளியர் வியூ வந்து கிடைக்கல. சரி வீட்டுக்கு போய் போலான்னு பார்த்தா, வீட்ல போனா வேல. அப்படியே முடிஞ்சு போச்சு. ஸோ அப்ப என்னன்னா, அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். விடிஞ்சவொன்னே பார்த்துக்கலாம். ஸோ அப்போ அப்படி யோசிச்சு இப்போ கரெக்ட்டா பார்த்தோன்னா மணி 11 மணி. ஸோ அப்போ என்னன்னா, நான் தள்ளி போட்டு அப்படியாச்சும் இன்னைக்கு போட்டுட்டேன். ஆனா இன்னைக்கும் போடாம நான் தள்ளி தள்ளி போட்டு போனேன் அப்படின்னா, கடைசியில தள்ளி போடுறது நம்ம போடக்கூடிய விஷயம் கிடையாது. அந்த விஷயம் தான் நம்மள தள்ளி போடும் ஒரு நிமிடம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம் வந்தே கூட 4 மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன். எத்தன பேர் வந்து பார்த்தீங்கன்னா, தள்ளி போடாம அந்த சொன்ன டைம்ல உட்காந்து படிச்சிருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. கமெண்ட் பண்ணி பாருங்க. இந்த ஒரு தப்ப நீங்க ரெகுலரா பண்ற வரைக்கும் உங்களால சக்சஸ் பண்ணவே முடியாது. ஓகே. அதான் சொல்லுவாங்க. "நன்றே செய், அன்றே செய், அப்போதே செய்." அதே மாரி தான் நீங்க செய்யணும்னு நினைக்கிறத அப்பயே செஞ்சுருங்க. அது தப்பு, சரின்றது அப்புறம் பார்த்துக்கலாம். நான் நாளைக்கு பர்ஃபெக்ட்டா சொல்லுவேன். நாளான்னைக்கு அதோட பர்ஃபெக்ட்டா செய்வேன். அடுத்த நாள் இன்னும் சூப்பரா செய்வேன்னு சொன்னோம்னா அப்புட்னா, தள்ளி, 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 தள்ளி போட்டு எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஒரு ஃபீல் பண்ணுவோம். இன்னும் நான் வந்து 1 மாசம் இருந்துச்சுன்னா, நான் எக்ஸாம் நல்லா எழுதியிருப்பேன். எனக்கு இன்னும் ஒரு 10 நாள் டைம் குடுத்தாங்கன்னா, இந்த டாபிக்லாம் முடிச்சுட்ருப்பேன். எனக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கல. இவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி 1 வருஷம் சும்மா இருந்திருப்பாங்க. இந்த கடைசி நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாரி பஜனை பண்ணியே மார்க் வாங்க நினைப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த தப்ப தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகேவா? இன்னைக்கு ஒரு டாப்பிக்க படிக்கிறேன், இன்னைக்கு படிச்சுருங்க. அத நாளைக்கு படிக்கிறேன், நாளான்னைக்கு படிக்கிறேன். இப்போ மே 1 வந்துச்சா, மே 1 வெள்ளிக்கிழமை இன்னைக்கு படிக்கிறேன். சாட்டர்டே, சண்டே முடிச்சு திங்கட்கிழமைலருந்து ஆரம்பிக்கிறேன். மே 4ஆம் தேதி ஆயிடும். மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வருமா, அப்போ எலெக்ஷன் ரிசல்ட்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். யார் ஜெயிக்கிறான்றது ஆர்வமா இருக்கு. அத முடிச்சுட்டு நான் ஜெயிக்கிறேன். அப்புறம் பதவி பிரமாணம் செஞ்ச பிறகு நான் படிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மே முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட. மே போனது போய் ஜூன். ஜூன் போனால் ஜூலை காற்றே. ஓகே. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, கண் பார்த்தால் கால்ஃபர் காற்றே அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஓட்டிட்டே இருப்போம். சரியா? அப்ப தள்ளி போடாதீங்க. தள்ளி போறதுக்கு கொல்லி போட்டுருங்க. ஓகேவா? ஸோ இந்த 5 விஷயத்த நீங்க கரெக்ட்டா பண்ணாம இருந்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன இந்த 5 விஷயத்த நீங்க பண்ணாம இருந்தீங்க, இந்த மனநிலையில நீங்க இருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. இந்த 5 மனநிலை நீங்க கொண்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வேலை வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேவா? இத எதுல நீங்க இருக்கீங்கன்றத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அதே மாரி இத மாத்திக்க முயற்சி பண்ணுங்க. இது எப்படி மாத்திக்கலாம்? அதுக்கான சொல்யூஷன வந்து நான் குடுக்குறேன். ஓகேவா? என்னன்னா, அ பாரதியார் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, "எனக்கு தொழில் கவிதை எழுதுவது." அவ்வளோதான். அதிலேயே எல்லாமே அடங்கி போச்சு. அ என்னன்னா, பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய புகழ் பெற்றவர். அவர் எல்லாமே அந்த கவிதை மூலமா தான் பெற்றிருப்பாரு. ஏன்னா, அவருடைய தொழில் கவிதை தான். அதுக்கு பாரத ரத்னா அவார்டு கிடைக்கும், ஞானபீட விருது கிடைக்கும்லாம் அவர் எழுதல. அவருடைய வேலை கவிதை எழுத்து. கவிதைய மட்டும் தான் உற்று நோக்கி, உன்னிப்பா, ஆத்மார்த்தமா எழுதினாரு. அதே மாரி இங்க உங்க வேலை படிக்கிறது. அவன் சொல்றான், இவன் சொல்றான், சிலபஸ் மாறுது, அது மாறுது, இது மாறுது, மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, அப்புறம் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வருது, அப்புறம் கால்ஃபர் மாறப்போகுது, சிலபஸ் மாறப்போகுது, ஏகப்பட்ட விஷயம் பேசுவாங்க. என்ன பண்ணாலும் படிச்சா தான் வேலை. அப்போ உங்க தொழில் படிக்கிறது. அதில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? என்ன படிக்கணும்? சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய டாபிக். என்ன சிலபஸு? எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறோமோ அந்த சிலபஸ். அப்ப என்ன எக்ஸாம் படிக்க போறீங்க? அந்த எக்ஸாமுக்குண்டான சிலபஸ், அந்த சிலபஸ் இருக்கக்கூடிய டாபிக் உண்டான கன்டென்ட், அந்த கன்டென்ட் நம்ம ஒழுங்கா படிச்சோமான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு படிக்கணும். படிச்சத ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணத வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் எழுதி பார்க்கணும். மார்க் குறையும்போது எதுல மார்க் குறையுதுன்னு செக் பண்ணணும். அந்த செக் பண்ணி அந்த டாபிக்க இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கேர் எடுத்து படிக்கணும். படிச்சு கரெக்ட்டா வந்து சிலபஸ எக்ஸாமுக்குள்ள முடிக்கணும். இந்த தாட் மொத்தம் உங்க மைண்ட்ல இருக்கணும். நீங்க எங்க வேணா போங்க. எந்த ஊருக்கு போனாலும் சரி, தூங்குனாலும் சரி, எழுந்தாலும் சரி, நடந்தாலும் சரி, இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் தேர்வு நோக்கி மட்டும் தான் இருக்கணும். தேர்வுல நான் தேர்ச்சி அடையணும். அதுக்காக நான் என்ன வேணா பண்ண தயார். என்ன பண்ணணும்? படிக்கணும். உட்காந்து உசுர குடுத்து படிங்க. ஓகேவா? இருக்கிறது ஒரு வாழ்க்கை. உங்க எதிர்க்க இருக்கிறது ஒரு ஒரு வாய்ப்பு. அந்த ஒரு வாய்ப்ப தவற விட்டு வாழ்க்கையில புலம்பிட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா? ஏன்னா வாய்ப்ப தவற விட்டவங்களுக்கு தான் அந்த வலியும், வேதனையும் தெரியும். ஓகேவா? அது அந்த வேதனையோட நீங்க அடுத்த கால்ஃபர் படிக்க போறீங்களா? இல்ல இந்த கால்ஃபர்ல உட்காந்து கஷ்டப்பட்டு படிச்சு அந்த வேதனையிலருந்து தப்பிக்க போறீங்களான்றத முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தகவலும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மூலமா வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோ பதிவில வேறொரு முக்கிய தகவல நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அருள். தேங்க் யூ.